ஒரு சீப்பு விற்கிற ஒரு கம்பெனி. ஒரு 3 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் சேல்ஸ் பர்சனுக்கு, விற்பனை பிரதிநிதிகளுக்கு வச்ச ஒரு இன்டர்வியூவில் 3 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. 3 பேருமே சமமான ஒரு குவாலிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ இதில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு களம் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஒரு புத்த மடாலயம் இருக்குல்ல, அங்கே போய் சீப்பு ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு கையில் ஒரு 20 சீப்பை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அந்த பையன் நேராக உள்ளே போனார். புத்த மடாலயத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க? எல்லாம் பௌத்த துறவிகளாக மொட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் இப்படியே பார்த்தாரு, இவங்ககிட்ட எப்படி விற்க அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தார். கேட்டாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க சார், சீப்பு அவங்க யாருக்குமே தேவைப்படாது, இருந்தாலும் ஒரு 5 சீப்பு விற்றேன். எப்படிப்பா விற்ற? இந்த சீப்பை வச்சு தலை தான் வாரணும்னு நினைக்காதீங்க, முதுகு சொறிகிறது கூட இதை பயன்படுத்திக்கலான்னு சொன்னேன். சரின்னு ஒரு 5 வாங்கிக்கிட்டாங்க. வெரி குட் வெரி குட், போயிட்டு வா. 2வது ஆளை கூப்பிட்டாங்க, நீங்கள் போங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு 50 சீப்பை கொடுத்தாங்க. அவர் உள்ளே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெளியில் வந்தார். சார், ஒரு 30 சீப்பு விற்றுட்டேன். எப்படிப்பா விற்ற? இல்லை, அவங்க எங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னாங்க, வேறு யாரோ ஒருத்தர் ஏற்கனவே 5 சீப்பு வேறு விற்றுட்டான். அதனால் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு தேவைப்படாது, இந்த கோயிலுக்கு வர்றவங்க, சாமி கும்பிட வர்றவங்களுக்குலாம் இவ்வளோ தூரத்தில் வர்றாங்கள, முடி களைஞ்சு போகும்ல, அவங்களுக்காக வாங்கி வைங்கன்னு சொன்னேன். ஒரு 30 சீப்பு வாங்கிட்டாங்க. பரவாயில்லையே, வெரி குட். 3வது ஆள் அனுப்புனாங்க. உள்ளே போனார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் கழித்து திரும்ப வந்தார். என்னப்பா என்ன தான் பேசுனேன் அப்படின்னு. 1000 சீப்பு ஆர்டர் வாங்கியிருக்கேன், இன்னும் 1000 சீப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னார். அப்படி என்னப்பா நீ பேசுன? உள்ளே போனேன் சார், ஏற்கனவே ஒரு 30 சீப்பு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, 5 சீப்பு அவங்க செல்ஃபாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன். அங்கங்கே புத்தருடைய பொன்மொழிகளை எழுதி வச்சாங்க. நான் புத்த மத தலைவர்கிட்ட போய், அந்த மட தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் பேசினேன். சார், புத்தருடைய அருமையான பொன்மொழிகள்லாம் நீங்கள் எழுதி போட்டிருக்கிறீங்க, மக்கள் வந்து படித்து வீட்டுக்கு போகவங்கள மறந்துடுவாங்க, அவங்க மறக்காத அளவுக்கு அவங்க பயன்படுத்துகிற சீப்பில் இந்த பொன்மொழிகளை எழுதி எழுதி கொடுங்க, அவங்க வீட்லேயும் இருக்கும், அவங்க தினமும் பார்ப்பாங்க, புத்தரை மறக்காமல் இருப்பாங்க. 1000 சீப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார், இன்னொரு 1000 சீப்பு 2 நாளில் ஆர்டர். அப்போ எந்த ஒரு இடத்துலையும் வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட வாய்ப்பை உருவாக்குகிறவன் தான் வெற்றியாளனாக மாற முடியும். வீட்டில் நம்ம சின்ன பிள்ளைகள் கூட நமக்கு சில நேரம் ஆசிரியராக மாறிடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கூட பட்டிமன்றம் பேசுகிற ஒரு அக்கா, அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிப்பான், நல்ல குணமுள்ள பையனும் கூட. அவன் அந்த தெருவில் இருக்கிற ஒரு ரவுடி பையன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தான். இந்த அக்கா அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, டே அவங்க கூட சேராத. ஏன் சேரக்கூடாது? அவன் கெட்ட பையன், சேர்ந்தா கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீயும் கெட்டு போயிடுவ. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், நான் நல்ல பையனா கெட்ட பையனா? நீ நல்ல பையன்டா. அதுக்கு சொல்லியிருக்கான், கெட்ட பையன் கூட சேர்ந்து நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறியேம்மா, என்ன மாதிரி நல்ல பையன் கூட சேர்ந்து அவன் நல்லவனாக மாறிடுவான்னு நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? பிள்ளைகள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம பெரியவர்கள் ஒரே விதமான பார்வையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் அடுத்த தலைமுறை இன்னும் இந்த மண்ணின் மேல் நல்ல நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாற்றி யோசிப்பவர்களாக இருக்கிறார்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தி எங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜ் முடிகிற இடத்துல LIP அப்படின்னு அனுப்புவோம். LIP அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு, லிவ் இன் பீஸ் அப்படின்னுச்சு. லிவ் இன் பீஸா? பொதுவாக ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு தானே எல்லோரும் போடுவாங்க, நீ ஏன் இப்படி போடுற? அவள் கேட்டா, ரெஸ்ட் இன் பீஸ்னால் என்ன அப்படின்னா, இறந்தவங்க அமைதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புறது. இறந்தவங்க அமைதியாக இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இல்லை இருக்கட்டும்னு சொல்லி தான். சரி, இறந்தவங்க அமைதியாக இருந்தால் என்ன, இல்லாட்டி தான் என்ன? உயிரோடு இருக்கிறவங்க தானங்க அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும், அதனால் லிவ் இன் பீஸ்ன்னு தான் நான் போடுவேன் அப்படின்னு அனுப்புனாங்க. உண்மையிலே அந்த சிந்தனை ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லவங்களாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். நிறைய பேர் அரசு அதிகாரிகளாக இருக்கிறீங்க, இந்த துறையில் வந்து நேர்மையாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் ஆயிடுச்சு. நம்ம நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து நிற்கும் இல்லையா? ஒரு அழகான பொன்மொழி, அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு பொன்மொழி படித்தேன். நீங்கள் நேர்மையாக இருந்தால், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த பொன்மொழி சொல்லுது. நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனையை சந்திக்க வேண்டும். உண்மையா இல்லையா? உண்மைனா கை தட்டுங்க. நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அதுக்கடுத்து அந்த பொன்மொழி முடிக்குது, அதே நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்கள் நேர்மைக்கு முன்னால் அந்த பிரச்சனைகள் தூள் தூளாகி போகும். வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது மாதிரியான இப்படி ஒரு சொற்றொடர் தானே நம்மை ஒரு படி உயர்த்துவதாக இருக்க முடியும். நம்முடைய காப்பியமே பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும், பயங்கரமாக மாற்றி யோசித்திருப்பாங்க. ராமாயணத்தை பற்றி அப்பா சொன்னாங்க இல்லையா? ராமாயணத்தில் அந்த சுக்ரீவனுடைய ஆட்சியில் உள்ள அந்த கிட்கிந்தை காடு இருக்குல்ல, அங்கே பூரா குரங்குகளாக தானே இருக்கும். அதில் 2 குட்டி குரங்கு இருந்திருக்கு. ஒரு குரங்கு நீலன்,
இன்னொரு குரங்குக்கு நலன் அப்படின்னு, நம்மளாம் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்களும் குரங்குக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. இந்த 2 குட்டி குரங்கும் பயங்கர சேட்டை. அந்த ஏரியாவில் சுதீட்சனர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இறைவனுடைய சால கிராமத்தை வச்சு டெய்லி சாமி கும்பிடுவார், அதுக்கு தவம் செய்வார். அவர் கண்ணை மூடி தவம் செஞ்ச உடனே இந்த 2 குட்டி குரங்கும் என்ன செய்யும், அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்குள்ளே போட்டுரும். ஏரிக்குள்ளே அந்த சிலையை போட்டவுடனே என்ன ஆகும், முங்கி போயிடும் இல்லையா. இவர் கண்ணை முழிச்ச உடனே அதை தேடுவார். டெய்லி இந்த குரங்குகள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஒரு சாபம் கொடுக்கணுன்னா கூட குரங்குகளுக்கு போய் என்ன சாபம் கொடுக்க, அது வேணும்னு செய்யலை, விளையாட்டுக்குன்னு செய்யுது. ஆனால் ஏதாவது செய்யணும், இதை தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், இந்த 2 குரங்குகளுக்கும் ஒரு சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம்னா, நீங்கள் 2 பேரும் எதை தூக்கி தண்ணியில் போட்டாலும் அது முங்காது, மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த குரங்குகள் அதை தூக்கி தூக்கி போடுது, மிதக்குது. உடனே இந்த குரங்குகளுக்கு அந்த விளையாட்டு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருச்சு. காலம் ஓடுது. இவங்க 2 பேரும் பெரியவங்களாயிட்டாங்க. பெரியவங்களாகி சுக்ரீவனுடைய படையில் இவங்க முக்கியமான படைத்தளபதியாகவும் ஆயிட்டாங்க. யார், இந்த நீலனும் இந்த நலன்ற 2 குரங்கும் பெரிய ஆளாகி படைத்தளபதி ஆயிடுச்சு. இப்போ சீதையை தேடி அனுமர் போகிறாரு. இலங்கைக்கு பாலம் கட்டணும். இப்போ இலங்கைக்கு கடலில் பாலம் கட்டணும்னா எல்லாம் கல்லை தூக்கி தூக்கி எல்லா குரங்குகள் அனுமன் எல்லாம் போடுறாங்க. கல் முங்கி முங்கி போகுது. இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் போது சின்ன வயசில் இவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது. இது ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் எல்லாரும் கல்லை எடுத்துகிட்டு வந்து இவங்க 2 பேர் கையில் கொடுங்க, இவங்க தூக்கி தூக்கி எரியட்டும், கல் மிதக்கும், அது மேலே ஏறி நடந்து போயிடுவோம். இப்போ சின்ன வயசில் நமக்கு கிடைத்த சாபத்தை கூட ஒரு காலத்தில் வரமாக மாற்ற முடியும் என்று மாற்றி யோசிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம். மகாபாரதத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன, பீஷ்மர் ஒரு நாள் போர்க்களத்தில் என்ன சொல்லிட்டார், நாளை மாலைக்குள் பஞ்ச பாண்டவர் 5 பேரையும் நான் கொன்றுவேன்ட்டார். சபதம் சொல்லிட்டு போயிட்டார். பீஷ்மர் சொன்ன வாக்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், பஞ்ச பாண்டவர்கள் 3 பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஆளு கிருஷ்ணன் என்ன பண்ணார், திரௌபதியை கூப்பிட்டாருங்க, வா. நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க. மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். கிருஷ்ணன் அவளை உள்ளே போக சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ, அவர் படுத்து தூங்குறாரு. அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு, கண்ணை முழிச்சு பார்ப்பார். யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்ன உடனே தீர்க்க சுமங்கலி பவன்னு சொல்லிடுவார், நீ பாட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டார். அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் விழுது, முழிச்சு பார்க்குறாரு. முக்காடு போட்டிருந்ததுனால அது திரௌபதின்னு தெரியல, ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவன்னாரு. அவ எந்திரிச்சா, அட பாவி, நேற்று தான் 5 பேரையும் அழிப்பேன்னு சபதம் கொடுத்துருக்கிறார், ஆனால் இன்னைக்கு இவ தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா. தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா. எவ்வளவு அழகா ஒரு மாற்றி யோசிக்கிற ஒரு திறமையை வைத்துக்கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா இதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும். நீங்கள் சினிமா துறையை கூட எடுத்துக்கோங்களேன். சினிமா துறை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுங்கிறவர் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறார்ல, யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அவருடைய திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க, LCU. கேள்விப்பட்டீங்களா? LCUனா என்னடா? லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த கைதி படத்தில் வந்தவங்க விக்ரம் படத்தில் வருவாங்க, கைதி படத்தில் வந்த போலீஸு லியோ படத்தில் வருவாங்க. இப்படி ஏற்கனவே ஒரு டைரக்டரோட படத்தில் வர்றவங்க அடுத்த படத்துலேயும் அதோடைய தொடர்ச்சி அதுக்கு பேர் LCU அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ணின் சினிமாவையே மாற்றி அமைத்த நம்முடைய தெக்கத்தி மண்ணை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் என்னைக்கும் அந்த LCUங்கிற ஒன்றை கொண்டு வந்துட்டார். நீங்கள் யாருமே அதை கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது? 16 வயது நிலை. அந்த படத்திலே அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சுருப்பார். அது வரைக்கும் கமலஹாசன்னா பெரிய அழகுன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த படத்தில் அவரை சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில் வெத்தலையை போட வச்சு மூக்கத்தியெல்லாம் மாட்டி கன்றாவி ஆக்கி விட்டுருப்பார். மயிலுன்னா நம்ம ஸ்ரீதேவி, பரட்டை ரஜினி சார். இப்போ வரைக்கும் ரஜினி சாருக்குன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்குது. அதை மொத தொடங்கி வச்ச படம் அதுதான். இது எப்படி இருக்குது அப்படிம்பார். அந்த படத்தில் வில்லனாக இருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார். அந்த படத்தில் கடைசி காட்சி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பரட்டை சப்பானி பரட்டையை கொன்றுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மயில் நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதி ராஜா சார்? என்னைக்காவது ஒரு நாள் சப்பானி வருவான், தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள். அதோடு அந்த படம் முடிஞ்சிடும், ரயில்வே ஸ்டேஷனோடு முடிஞ்சிடும். இப்போ அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா சேரலையா நம்மளுக்கு தெரியுமா? சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம். 2வது படம் பாரதி ராஜா படம் கிழக்கே போகும் ரயில்.
சுதாகர் ராதிகா மேடம் நடித்த படம். இந்த படத்தில் இடையில கூட ஒரு காட்சி வரும். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. ஒரு திருமண வீட்டில் மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னும் உசிலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊரில் மொய் எழுதுனா சத்தமில்லாமல் உட்காந்து எழுதுவாங்க. அவங்க ஊரில் மைக் செட்டு வச்சு பழனிசாமி 500 ரூபா, முத்துக்குமார் 200 ரூபா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. சில்வர் அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி வரும். மொய் அதில் வரிசையாக யார் யார் எவ்வளவு மொய்ன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி 2 ரூபாய் அப்படிம்பாங்க. வந்துருச்சா? ஃபஸ்ட்டு படத்தில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியலை. ஆனால் 2வது படத்தில் அதை எவ்வளவு சூட்சுமமாக எல்சியு மாதிரி வச்சிருக்கிறாரு. பெட்டிக்கடை மயிலு புருஷே சப்பானி 2 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்துட்டாரு, 2 பேர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பெட்டிக்கடையும் நடத்துகிறாங்க, ஒரு மொய்யில் செய்கிற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையிலையும் இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்திலேயே அவர் காமிச்சார். இதுதான் எல்சியு. அதை இன்னைக்கு இவர் செஞ்சார்னா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம். ஆனால் அன்னைக்கே நம்முடைய பாரதி ராஜா தமிழ் சினிமாவை அப்படியே தெருவுக்கு கூட்டு வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்களை அடையாளம் செய்தார். அதனால தான் எத்தனை ஆயிரம் இயக்குனர் வந்தாலும் இயக்குனர் இமயம் என்றால் அது நம்ம பாரதி ராஜா தான் அப்படிங்கிறத அவர் நிலை நிறுத்தி விட்டார். நிறைய எழுத்துக்களில் கூட இந்த மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லும். இப்போ பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்கிறேன். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இதை யார் சொன்னார்? கவிமணி சொன்னார். இதை எல்லா மகளிர் தினத்துலேயும் எல்லாரும் போட்டு அடிச்சு கூட்டுக்கிட்டே இருப்போம், மேடையில் பேசுவோம், மங்கையராக பிறப்பதென்றாலும் சொல்லுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தா, மங்கையராக, இது பெண்கள் எல்லாருமே ரசிப்பீங்க, கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க, ரசிப்பீங்கிறத விட, மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. அதுக்கு கீழே, ஒருவேளை கவிமணி பெண்ணாக பிறந்திருந்தால் இப்படி எழுதியிருக்க மாட்டார். உண்மையே இல்லையாங்க? உண்மையான நீங்கள் நல்லாவே கைதட்டலாம். ஒரு ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக பிறப்பது ரொம்ப சிறப்பு, பெண்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லலாம். பெண்ணாக பிறந்து பாரு, அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறத எவ்வளவு மாற்றி யோசித்து, அது அவ்வளோ பெரிய மனிதர் சொன்னால் கூட என்னுடைய பார்வையில் நான் இப்படித்தான் சிந்திக்கிறேன் என்று ஒருவரால் பதிவு செய்ய முடிகிறது என்றால் இதுதான் மாற்றி யோசிக்கிற ஒரு அழகான சிந்தனை. நம்ம கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்ம சில விஷயத்தை பொருள்படுத்தவே மாட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றா அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்துவோம் இல்லையா? அதை கூட மிகவும் பொருள்படுத்தக்கூடியவர்கள் கவிஞர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள். அவங்க தான் அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம். நம்ம எதையெல்லாம் அலட்சியமாக கடந்து போகிறோமோ அதை தான் அவர்கள் லட்சியம் செய்வார்கள். கவிஞர் இசைன்னு ஒருத்தர், இப்போ குப்பை வண்டி போகுதுன்னு வைங்களேன், நம்மளை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? குப்பை வண்டி போச்சுன்னா அப்படின்னுவோம். அதாவது மூடுறது தெரியாமல் அப்படி லைட்டாக, ஏன்னா அது ஒரு மாதிரியாக போகுது அப்படின்னு. அதுலேயும் ஒரு மனுஷன் தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம். அந்த குப்பை வண்டியை பற்றி யாராவது யோசிச்சுருக்கோமா? யோசிச்சதே கிடையாது. ஆனால் கவிஞர் இசை அப்படிங்கிறவர் குப்பை வண்டியை பற்றி ஒரு கவிதை, சின்ன கவிதை எழுதியிருக்கிறாரு. குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு சோகம்தான். குப்பை வண்டிக்கெலாம் சோகம் இருக்குதான், நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு சோகம்தான், குப்பை ஏதும் இல்லாத போதும் அதை குப்பை வண்டி என்றே அழைப்பது தான் அதற்கு சோகம். குப்பை வச்சுருக்கும் போது குப்பை வண்டின்னு சொல்கிறீங்க, குப்பையே இல்லாதப்போ கூட ஏயா என்னைய குப்பை வண்டின்னு சொல்கிறீங்க. அது வேதனைப்படுது பாருங்களேன். சில மனிதர்கள் குடிகாரர்களாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க, திடீர்னு திருந்திருப்பாங்க. திருந்தினால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த குடிகாரர் இருக்கார்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஒரு குப்பை வண்டியை வைத்து மட்டும் சொல்லப்பட்டதில்லை. நாம் என்னைக்கோ செஞ்ச ஒரு தவறை வைத்து இந்த சமூகம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா, அதற்காகவும் சொல்லப்பட்டது தான். இப்படி யோசிப்பதற்கு படைப்பாளிகளை தவிர யாராலையும் முடியாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் சாக்கடையை பற்றி ஒரு கவிதை எழுதினார். சாக்கடைன்னு சொன்னோடனே நமக்கு லைட்டாக எரிச்சல் வருது இல்லையா? ஆனால் அவர் எழுதினார், சாக்கடையை அருவருக்காதே, சாக்கடையை அருவருக்காதே, அது உன்னை சுத்தம் செய்த நீர். சாக்கடை என்னது? நம்மளை சுத்தம் செய்த நீர். எவ்வளோ பெரிய சிந்தனை! இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு கவிஞனால், ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது. இப்போ நம்ம பைக்கில் ஸ்பீடாக, அப்பா சொன்னாங்க பைக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, பொண்ணுங்க கிட்ட செல்ஃபோன் கொடுக்காதீங்க, அதெல்லாம் 100க்கு 100 உண்மை.
சில நேரங்களில் வந்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடவே கூடாது. ஆம்பளை பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போதே தயவு செஞ்சு பைக்கு கொடுத்துறாதீங்க. இந்த பைக்கு ஓட்டுறவங்கள்ட்ட வேகமாக போகாத, படக்குன்னு திரும்பி போகாத, ஹெல்மெட்டு போடாமல் போகாத, இப்படிலாம் எவ்வளவோ அறிவுரையை அரசாங்கம் சொல்லுது, பெற்றவங்க சொல்கிறோம், பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க, ஆசிரியர் சொல்கிறாங்க, போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? யாராவது கேட்டிருக்காங்களாயா? சட்டம் போட்டிருக்காங்க, பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க, யாராவது திருந்திருக்காங்களா? ஆனால் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை, இன்னும் 2 செய்தியில் முடிச்சிடறேன், நீங்களா கரசகசன் பேசி கிளம்பி போயிடாதீங்க தாயி, உங்களை நம்பி தான் வந்து உட்காந்துருக்குறேன். இன்னும் 2 செய்தியோட முடிச்சிடுறேன், சரியா? இவர் ரொம்ப நேரம் பேசுவா போல, வா போவோம் அப்படின்னு போயிடாதீங்க. இன்னும் 2 விஷயம் தான். தக்கை வே, ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம். தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நீங்கள் பைக்கில் வேகமாக போகும்போதோ, ஹெல்மெட் இல்லாமல் போகும்போதோ, ஒரு அசால்ட்டான வேகத்தோடு போகும்போதோ இந்த கவிதையை மனசில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கவிதையை நீங்கள் டைப் பண்ணி உங்களோட வேகமாக ஓட்டுற நண்பர்களுக்கு, வீட்டில் உள்ள உறவுகளுக்கு இதை அனுப்பிவிடுங்க. அவர் எழுதியிருக்கிறார், சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில். ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், வேகமாக வந்து பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், கீழே விழுந்துட்டார். ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஸ்பாட் அவுட். இப்போ காவலாளிகள் வந்து நின்றுட்டாங்க, காவலர்கள் நிற்கிறாங்க. இதுதான் சிச்சுவேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பைக்கில் வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டார், கிட்டத்தட்ட செத்து போயிட்டார். அவர் பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோன் ஒலிக்குது, காவல்துறைக்காரங்க 2 பேர் நிற்கிறாங்க. சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்ஃபோன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கையில் எடுத்த காவலர், சார் யாரோ அம்முன்னு கால் பண்ணுறாங்க, சார் யாரோ அம்மு அப்படின்னு கால் பண்ணுறாங்க என்கிறார். ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. கையில் ஃபோன் அப்படியே தான் இருக்குது, பைக்கு விழுந்துருச்சு, ஆனால் இறந்தவர் தான். ஆனால் அந்த ஃபோனில் மனைவியா, மகளா, ஃப்ரெண்டா, அம்மாவான்னு தெரில, அம்மு அப்படின்னு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுறது யார்? போலீஸ்கார். சார் யாரோ அம்முன்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க சார்ன்னு சொன்ன உடனே அந்த விழுந்து கிடக்கிறவனுடைய கண்கள் திறந்து மூடுகின்றன. அவன் இறந்துட்டான், ஆனாலும் அந்த இதயம் என்ன செய்யுது? படபடக்குது. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வந்திருக்கலாம், மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்கலாம், வீட்டுக்காக காய்கறி வாங்க கூட வந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்கள ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட வந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் வேகமாக வந்து அடிபட்டு போய் சேர்ந்துட்டார். இனிமே அம்மாவுடைய நிலைமை. இதை ஒரு நிமிடம் இந்த கவிதையை இப்படி வேகமாக, பொறுப்பு இல்லாமல், அக்கறை இல்லாமல், அலட்சியமாக வருகிற மனிதர்களுக்கு இந்த கவிதையை ஒரு முறை அனுப்பி வையுங்கள். நாளையிலிருந்து ஒழுங்காக வருவாங்க. எந்த போலீஸும் கட்டுப்படுத்தாட்டால் எனக்குன்னு ஒரு ஃபோன் வரும்ல, அதை எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும்ல, அந்த சைடு இருந்து பேசுகிறவங்களுக்கு பதில் நான் சொல்லணும்ல, என் குழந்தைய ஸ்கூல்லேருந்து நான் தானே கூட்டு வரணும், இடையிலே போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஒரு படைப்பாளி தான் அழுத்தம் திருத்தமாக, உணர்வு பூர்வமாக தர முடியும். ஒரு ஆட்சியாளர் கூட ஒரு சமூக அக்கறையோட மாற்றி யோசிக்கிற திறனோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு. நம்ம இந்தியா முழுக்க ஒரு தடவை ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தது, பெரியவங்களுக்குலாம் தெரியும். அந்த பஞ்சத்தில் கொத்தா மக்கள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனாங்க. ஆனால் கேரளாவில் மட்டும் நிறைய மக்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள் பஞ்சத்தை தாண்டி. என்ன காரணம் அப்படின்னு நீரதிகாரம்னு ஒரு புக்கில் வெண்ணிலா எழுதியிருக்கிறாங்க. விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர், அப்போ கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் பஞ்சம், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார், மலையால் ஒரு தடவை போயிருந்தப்போ 15 கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கிழங்கு ஒரு உணவாக இருக்குது, நம்ம ஏரியாலெல்லாம் கிடையாது. 15 கப்பக்கிழங்கு செடியை மலையாலிருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார், அந்த மக்களுக்கு பூரா கொடுக்குறாரு. அதுக்கு விதை தேவையில்லை, அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துடும். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்தில் வராது. அப்போ அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்திலிருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார். இலங்கையிலேருந்து 2 ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. ஒரு ஆட்சியாளர் மற்றவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கிறது. இந்த விருதுநகரில் வந்திருக்கிறோம், காமராஜரை சொல்லாமல் போக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். படிக்கலை நம்ம மக்கள், எப்படியாவது படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. பள்ளிக்கூடம் பூரா திறந்தாச்சு, மூடின பள்ளிக்கூடத்தையும் திறந்தாச்சு, புதுசாகவும் பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு. பிள்ளைங்க வரல, என்ன செய்ய? புத்தக திருவிழா வச்சாச்சு.
அரங்குகள்லாம் திறந்தாச்சு, புஸ்தகமெல்லாம் வச்சாச்சு, பேச்சாளர்களையும் போட்டாச்சு. ஆடியன்ஸே வரலன்னா என்ன செய்வாங்க? அப்புறம் பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டுவாங்க, காலேஜிலேருந்து கூட்டுவாங்கன்னு கட்டாயப்படுத்தி தான் கூட்டு வரணும். இப்போ பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, பிள்ளைகள் வரலை. காமராஜருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. என்னங்க இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு, இலவசமாக கல்வி கொடுக்குறோம், ஏன் பிள்ளைகள் வரலை? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாடு இல்லாதவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான்? சோத்துக்கு வக்கில்லாதவன் மனசில் எப்படி பாடம் பதியும்? உடனே அவர் மாற்றி யோசித்தார். ஸ்லேட்டு கொடுத்தா நீ வரமாட்ட, அப்படித்தானே? பிளேட்டு கொடுத்து சோறு போடுகிறேன் நீ வா என்றார். எல்லாரும் ஓடியான்ட்டாங்க. எல்லாரும் புத்தக பையை பார்த்தார்கள், காமராஜர் மட்டும்தான் பிள்ளைகளின் இறைப்பையை பார்த்தார். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்திருக்கு. அவ்வளோ வித்தியாசமாக யோசித்திருக்கிறாங்க. மாற்றி யோசித்தல் ஒன்று தான் ஒரு மாண்புமிகு ஆட்சியாளர்களின் தனித்திறமையாக இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறது. ஒன்று கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். 2004 உலகத்திலே ரொம்ப பெரிய விருது அப்படின்னா அது நோபல் பரிசு தான், பெரிய பரிசு உலகத்திலே. 2004 யாருக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு உலகமே அப்படியே வியந்து பார்க்கும்போது ஒரு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் போய் உதவி செய்யலை. பெரிய கல்வியாளர் கிடையாது, இலக்கியவாதி கிடையாது, மருத்துவர் கிடையாது, ஒரு தத்துவ ஞானி கிடையாது. ஏன்னா அவங்க மரம் நடுறவங்க. அவங்கள போய் எப்படி நீங்கள் உலக அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கலாம்? ஒரு சுற்றுச்சூழலுக்கும் உலக அமைதிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டபோது வங்காரி மாத்தாய் ஒன்று சொன்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3 கோடி மரங்கள் நட்டவர்கள். 3 கோடி மரம், அது மழை வரக்கூடிய மரம், சாதாரண மரம் இல்லை. இந்த மரம் மழையை ஈர்க்கக்கூடிய மரங்கள். இவங்களுக்கு எதுக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசுன்னு கேட்டாங்க. வேற எதுக்காவது கொடுங்க. அமைதிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்பந்தம்? அமைதிக்கும் மரம் நடுவதற்கும் என்ன சம்பந்தம்? வங்காரி மாத்தாய் சிரித்து கொண்டே சொன்னார், 3வது உலகப் போர் என்று ஒன்று இந்த மண்ணில் நடந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். ஏன் தண்ணீர் இல்லாமல் போகிறது? மழை இல்லாமல் போவதால் தண்ணீர் இல்லாமல் போகுது. ஏன் மழை இல்லாமல் போகிறது? மரங்கள் இல்லாமல் போனதால் மழை இல்லாமல் போகிறது. நான் மரங்களை நட்டிருக்கிறேன், மழையை வரவேற்கிறேன், அதனால் உலக அமைதிக்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அதை அவங்க அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியலை. அவங்க கென்யாவில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டை சுற்றி அத்தனை நீரோடைகள், ஆறு, குளம், அப்படி இறங்கி போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம். வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு ஒரு 30 வருஷம் கழித்து வந்து பார்த்தா பல கிலோமீட்டர் நம்மால் நடந்திருக்காங்க. நம்ம ஊரில் மாதிரி நொந்துட்டாங்க. எப்படி இருந்த நீர்நிலையெல்லாம் தொலைச்சிட்டிங்களடா பாவிகளான்னு மரம் நடுவதற்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க. எல்லா மக்களும் சொல்கிறாங்க, மரம் வெட்டுனா காசு தருவாங்க, மரம் நட்டுனா யார் காசு தருவா? நம்ம கொடுத்தாங்க, நான் கொடுக்குறேன், மரம் நடுவதற்கு நான் காசு தருகிறேன் என்று மக்களை ஒன்று திரட்டினார்கள். அப்படியே எல்லாரும் சொன்னாங்க, இது ஒருத்தி முயற்சி செஞ்சு ஏதாவது நடக்குமா? ஒருத்தி முயற்சி செஞ்சால் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? அதற்கு அந்த அம்மா சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். ஒரு பெரிய காட்டில் நிறைய விலங்குகள், நிறைய மிருகங்கள், பறவைகள் இருந்தது. அதில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி, ஹம்மிங் பேர்டுன்னு ஒன்று இருந்தது. திடீர்னு அந்த காட்டில் ஒரு பெரும் தீ ஏற்பட்டு காடே அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா விலங்குகளும் காட்டை விட்டு வெளியில் ஓடி வருது. யானை, புலி, மான் எல்லாம் தீ எரியுது, தீ எரியுது, வெளியே வாங்க, வெளியே வாங்கன்னு காட்டை விட்டு ஓடுது. ஆனால் இந்த ஹம்மிங் பேர்டு மட்டும் அப்படிலாம் ஓடாதீங்க, எப்படியாவது தண்ணி எடுத்து இந்த தீயை அணைப்போம் அப்படின்னு கூப்பிடுது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது பெரிய தீ, நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம், எல்லாம் தப்பிச்சு ஓடுவோன்னு ஓடுறாங்க. ஆனால் அந்த சிட்டுக்குருவி மட்டும் யாரையும் கவனிக்காமல் ஓடி ஓடி ஒரு குளத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து மேலே மேலே கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருக்குது. உனக்குன்னா பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இவ்வளவு பெரிய தீயை உன் சின்ன அழகால் எடுத்து வருகிற தண்ணீரை வச்சு எப்படி அணைக்க முடியும்? அந்த சிட்டுக்குருவி பதில் சொல்லியிருக்கு, என்னால் அணைக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. இத்தனை நாள் இதுதான் எனக்கு வீடு தந்தது, சாப்பாடு தந்தது, இருப்பதற்கு இடம் தந்தது. அது அழிவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஒன்றும் உதவி செய்வேன், இல்லைன்னா அதோடு சேர்ந்து அழிந்து போவேன். அதுதான் என்னுடைய அறம் என்று அது பேசியது. ஒரு சிட்டுக்குருவிக்கு இருக்கிற அறம் கூட நமக்கு இருக்கவில்லையே என்று எல்லா மிருகமும் திரும்பி வந்து தண்ணியை ஊத்துச்சான். அந்த தீ அணைந்ததாம். வங்காரி மாத்தாய் சொன்னார்கள், நான் இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிற வேலை அந்த சிட்டுக்குருவியின் வேலை. ஒரு நாள் எல்லோரும் என்னோடு வருவீர்கள், நம் நாட்டையே நம்மால் பசுமையான நாடாக மாற்ற முடியும் என்று சொன்னார்கள். சில காலத்திலே அதை மாற்றி 3 கோடி மழை தரும் மரங்களை நட்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார்கள் என்றால், என் இனிய விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த பெருமக்களே, நாம் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் முடிந்த அளவு சக மனிதர்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் ஒரு சின்ன ஹம்மிங் பேர்டை போல ஒரு எளிய உதவியை, ஒரு மானுட அறத்தை பதிவு செய்பவர்களாக இருப்போம். அதற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிப்போம். மாற்றி யோசிப்பதின் மூலமாக இந்த மானுட குலத்தை காப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.